வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் 8ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 8ஆம் தேதி வியாழக்கிழமை மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் வழிபடும் வளர்புறை ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. ஏகாதசி விரதம் தொடர்பாக இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை சாஸ்தா பீட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் வியாழக்கிழமை 8/5/2025 அன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற திதி வாரியான விரதம் ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரத நாளிலே விஷ்ணுவாலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜைகள், அபிஷேகங்கள், வழிபாடுகள், ஆராதனைகளிலே நாமும் கலந்து கொள்வதோடு இந்த ஏகாதசி என்பது வளர்புறையிலும் ஏகாதசி வரும், தேய்பிறையிலும் ஏகாதசி வரும். அமாவாசை வந்து 11வது நாள் ஏகாதசி, அதேபோல் பௌர்ணமி வந்து 11வது நாள். இந்த ஏகாதசியிலே விரதானுஷ்டானங்கள் இருக்கின்றவர்கள் அன்னம் சாதம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டார்கள். விரத பூர்த்தி பண்ணுகின்ற பொழுது பலகார பட்சணங்கள் உண்ணுகின்ற சிறப்போடு கூடியது இந்த விரதம். இது திதியை அடிப்படையாக கொண்ட ஏகாதசி விரதம். விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷ அபிஷேக ஆராதனை பூஜை வழிபாடு நாம் கலந்து கொள்வதோடு மகாவிஷ்ணு பெருமானுக்கு அர்ச்சனைக்காக துளசி கொண்டு சென்று கொடுக்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பு. ஆனால் இந்த ஏகாதசி நாளில் துளசி செடியிலிருந்து துளசியை பறிக்கக்கூடாது, முதல் நாளே எடுத்து வைக்க வேண்டும். சூரியன் மறைவதற்கு முன்பு இந்த துளசியை செடிகளிலிருந்து எடுத்து வைத்து மஞ்சள் தண்ணி தெளித்து துப்புரவாக கொண்டு சென்று ஆலயங்களிலே கொடுத்து விஷ்ணுவுக்கு அர்ச்சனை வழிபாட்டுக்கு சிறப்போடு கூடியதாகிய இந்த ஏகாதசி நாளில் நாமும் மகாவிஷ்ணு பெருமானை வழிபட்டு அங்கு வழங்கப்படுகின்ற துளசி தீர்த்தம் உடல் ரீதியான ரோகங்களை எல்லாம் நீக்கக்கூடியது. இவ்வாறான பெருமாள் கோவில்கள், இந்த விஷ்ணு ஆலயங்கள் நடைபெறுகின்ற ஏகாதசி விரத அனுஷ்டானத்திலே நாமும் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.